அப்புறம் எப்படி அந்த கதவு லாக் ஆகும்? ஆக்சுவலா எனக்கு இப்பவே எல்லா அக்கவுண்ட்டும் செக் பண்ணணும்னு தோணுது. கண்டிப்பா இது அவங்க வேலைதான். அவங்க களவாணித்தனம் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் மொத்த ஆபீஸையும் கொளுத்து பார்த்திருக்காங்க. நாம வரவும் நம்மளையும் சேர்த்து உயிரோட எரிக்க பார்த்திருக்காங்க. மகா, மகா, என்ன ஒரு கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்க. இவெல்லாம் என்ன ஜென்மமோ. மகா, என்னங்க? என்ன இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, ஷாக்கா தான் இருக்கும். எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த வேலை நடக்காது. முதல்ல அதுல இருந்து வெளியே வா. திவ்யா என் கூட போன்ல பேசும்போது என் குரல்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது கூட கண்டுபிடிச்சிட்டா. திவ்யா ரொம்ப ஷார்ப்பான ஆள். நீ இப்படியே போய் அவன் முன்னாடி நின்னா அவளுக்கு டவுட் வரும். எல்லாத்தையும் துருவி தோண்டி நம்ம வாயிலே வர வச்சிருவான். கல்யாண நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சா எல்லாருமே அதை அபசகனமா நினைச்சுப்பாங்க. உப்பு கூட மாத்துறதுலயே பிரச்சனைன்னு பாட்டி வருத்தப்பட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? இப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி ஒரு ஆக்சிடென்ட்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆக்சிடென்ட் இல்லைங்க. வேணும்னே அவங்க தான் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாமா? தெரிஞ்சா பெரிய இஷ்யூவா மாறிடும். சரிங்க. ஆனா திவ்யாக்கா நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்து ஃபைல் எல்லாம் செக் பண்ணணும்னு சொன்னாங்களே. நாளைக்கு திவ்யா ஆபீஸ்க்கு வராம எப்படியாவது சமாளிக்கிறேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப ஆபீஸ் வந்த? ஆபீஸ்ல என்னமோ தப்பா நடக்குது இல்ல? அது திவ்யாக்கா ஃபைல் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்களா, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அத அவன் நாளைக்கு வந்து பாத்துக்குவாள்ல, இப்ப என்ன அவசரம்? பாரு, இப்போ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அதான் சரியான நேரத்துல நீங்க வந்துட்டீங்கல்ல. அத நான் சொல்லணும். சரியான நேரத்துல நீ வந்த, இல்லனா என்ன ஆயிருக்கும்? சரி, வீடு பக்கத்துல வரப்போகுது. நாம 2 பேரும் சேர்ந்து போனா சரியா வராது. நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிங்க. இறங்கிக்கோ. என்ன தெரு? மகா எல்லாம் சொன்னாளா? தெரியும். நீ நேரா அத்தை கிட்ட தான் வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மகா எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்லிட்டாளோ? ஆனா இவன் பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே.
அத்தை, எப்படியும் நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதான் உங்ககிட்ட மட்டும் மகா எல்லாத்தையும் சொல்ல வந்திருப்பா. ஆமா அத்தை, மகா உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம ஆபீஸ் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன தெரி சொல்ற? நம்ம ஆபீஸா? அடிப்பாவி, என்னமா நடிக்கிறா? இப்படி நடிச்சு நடிச்சு தானே இவரை ஏமாத்தி வச்சிருக்கேன். அப்போ மகா எதுவும் சொல்லவே இல்லையா? இல்லங்க, இப்பதான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க சொன்னா தாங்கிப்பாங்களான்னு தெரியல. அத யோசிக்கிறதுக்குள்ள நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. அத்த, நான் நம்ம ஆபீஸ் எப்படி பாத்துக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். கேபின்ல ஒரு சின்ன விளக்க கூட ஏத்தி வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தப்பி தவறி கூட அந்த நெருப்பு எங்கேயும் பற்றக்கூடாதுங்கிறதுக்கு தான்.